இதாங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிடுறோம்ல, இறங்குன உடனே உள்ளே போகிற செம்மண் ரோடு ஃபுல்லாக. இது வந்து உள்ளே நல்லா 1 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. அதுதான் வந்து இந்த ஹவுசிங் போர்டு யூனிட் வீடு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் சேரணும். அதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இது வந்து நடந்து போகிற வழியில் வந்து ஃபுல்லாக இப்போதைக்கு பார்த்து லோன்லியாக இருக்குது. ஆனால் அதில் 840 ஹவுசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எல்லா ஹவுஸுமே ஆக்குபைட் ஆகிடுச்சு, மக்கள் வந்துட்டாங்க, குடியேறிட்டாங்கன்னா இந்த இடம் எல்லாம் ஜேன்னு மக்கள் நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் போகிற வழியெல்லாங்க இந்த சைடு நல்ல வயல்காடு, இந்த நெல் விதைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடும் வயல், மாடு மேய்ஞ்சிட்ருக்கிறது, அந்த வயலில் வந்து கொக்கு உட்காந்து மீன் பிடிச்சி சாப்பிட்றது, இது எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ஈவினிங் போல் போர் அடிக்குது அப்படின்னா நடந்து வர்றதுக்கும் நல்ல வாக்கிங்க்கு நல்ல ஒரு இடம், அமைதியான பீஸ்ஃபுல்லான இடம். ஆனால் இப்போ அப்படி இருக்குது. 840 ஹவுசஸ்லேயும் ஆளுங்கள்லாம் வந்தப்புறமும் அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வெளியேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் முன்னாடி ஜஸ்ட் அந்த என்ட்ரன்ஸில் தெரியுது. ஆனால் உள்ளேருந்து போக போக நிறைய வீடு கட்டியிருக்காங்கங்க. இது வந்து எங்கே இப்போ நான் குடியிருக்கிற வீட்டிலேருந்து என்னோடய மன்சில்லேருந்து 23 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. கம்ப்ளீட்டாக ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்குது. ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக, அதாவது இந்த ரோட்லேருந்து நம்ம செம்மண் ரோட்லேருந்து இறங்கி உள்ளே நடந்து வரோம்ல, 1 கிலோமீட்டர் ரீச் ஆனோடனே இந்த ஹவுசிங் போர்டு வீடுகள்லாம் ஆரம்பிச்சிருது. இது ஆரம்பித்து அந்த பக்கம் ரோடு வரும் பாருங்க, அந்த பக்கம் ரோடு வர்ற வரைக்கும் ஃபுல்லாக கட்டியிருக்காங்கங்க. இது நம்ம வந்து அந்த வெளியே நின்று பார்த்தோன்னா உள்ளே இப்படி தான் ஃபுல்லாக அந்த டெப்த்து உள்ள வரைக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம நுழையும் போது ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, குடியிருப்பு தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ உள்ளே போக போக எவ்வளோ கட்டியிருக்காங்க பாருங்கள், நிறைய கட்டியிருக்காங்க இந்த மாதிரி. இது வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து G+3 கிரவுண்ட் ஃப்ளோர் + 3 ஃப்ளோர்ஸு. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் 8 வீடுங்க. அப்போ ஒரு யூனிட்டில் 32 வீடு. அப்போ எத்தனை யூனிட் கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். டோட்டலாக 840 ஹவுசஸ் இருக்குது. இது வந்து இப்போ முன்னாடி இருந்து செம்மண் ரோட்டில் நடந்து வந்தோம்ல, இப்போ வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நடந்து வந்ததை நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ திருப்பி நம்ம அந்த செம்மண் ரோட்டு வழியாகவே மெயின் ரோட்டுக்கு போகிறோம். அந்த மெயின் ரோட்டுக்கு போகிற வழியில் பெரிய மலை தெரியுது பாருங்கள். அந்த மலை வந்து மலையை ரீச் பண்ணோன்னாலே 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த மலைக்கு அங்கிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க, அது வந்து கரடிக்கல். அந்த கிராமத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ரிட்டர்ன் போய் ஏறணுன்னா நம்ம அந்த செம்மண் ரோட்டு மேலேயே இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு வர்றதில்ல, ஷேர் ஆட்டோவும் வர்றதில்ல. இதுதான் மெயின் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து தான் நம்ம ஏறணும். ஆனால் எனக்கு இந்த கிராமம் பிடிச்சிருக்குங்க. நம்ம நகர்ப்புறத்துலேயே வாழ்கிறோம்ல, இந்த கிராமம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த குடியிருப்பில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸு தாங்க எனக்கு அலாட் ஆகிருக்கு. 350 சதுரடின்னு நினைக்கிறேன், அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடையுமே நம்ம பார்ப்போம், காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதாங்க நுழைஞ்ச உடனே ஹால் வந்து 9க்கு 9. அது ஹாலில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபு. அந்த ஹால் வழியாகவே உள்ளே போனால் கிச்சனும் குட்டியாக கமுக்கமாக சிக்குன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற கிச்சனு. இது கிச்சனோட செல்ஃபு. கிச்சன் ஸ்லாம்புக்கு மேலே டைல்ஸ் வச்சுருக்காங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பெட்ரூமுங்க. பெட்ரூம் வந்து 8க்கு 8 8க்கு 9ன்னு நினைக்கிறேங்க. இது பெட்ரூமில் இருக்க செல்ஃபு. அடிஷ்னலாக வேணும்னா நம்ம பீரோ வச்சுக்குவோம்ல. இது பெட்ரூம்லேருந்து சைடில் இந்த சைடு வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. லெட்டின் தனியாக இருக்குது, பாத்ரூம் தனியாக இருக்குங்க. அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு.